ஒருவேளை நான் கியாராவோட ரியல் ஃபாதரா இருந்திருந்தா நான் நல்ல ஃபாதரா இருந்திருப்பேனா? ரிலாக்ஸ். ஒருவேளை நான் கியாராவோட ரியல் ஃபாதரா இருந்திருந்தா இப்ப நீ எதுக்கு சிரிக்கிற? என்ன ஃபன்னியா சொல்லிட்ட? ஃபன்னி இல்ல, ஆனா இந்த கேள்விக்கான பதிலை நான் டைரக்டா கொடுக்க முடியாது. ஆனா என்னால ஒரு விஷயத்த சொல்ல முடியும். அதுல உங்களுக்கு உங்க பதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் முன்னாடியே எதிர்பார்த்தேன். டீச்சரா இருந்தல்ல, புரிய வைக்காம எதுவும் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் கோ ஹெட். சோ கடவுள் என்ன பண்ணாலும் அதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கும். கடவுள் ஏதோ யோசிச்சிருக்காரு, அதனாலதான் உங்களுக்கு இதுவரைக்கும் கல்யாணமே நடக்காம இருக்கு. அதாவது உங்க மனசுக்கு பிடிச்ச பொண்ணு இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்றேன். ஒருவேளை உங்களுக்கு கல்யாணம் நடந்திருந்தா உங்களுக்கு குழந்தைங்க இருந்திருக்கும். அப்படி குழந்தைங்க இருந்திருந்தா நீங்க ரொம்ப ப்ரௌடான ஃபாதரா இருந்திருப்பீங்க. அந்த குழந்தைங்க என்ன கேட்டாலும் நீங்க வாங்கி கொடுத்துருப்பீங்க. உங்க மனைவி அதெல்லாம் செய்ய விடாம உங்களை தடுப்பாங்க. பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க ஈகோ நடுவுல வந்து எது சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க. சோ உங்க கண்ணுக்கு முன்னாடியே உங்க குழந்தைங்க ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் குழந்தைங்க சேட்டை பண்ணாங்கன்னா நான் என்ன கெட்ட ஃபாதர் ஆயிடுவேனா? Do you think I'm a bad father? நோ. உங்க கேள்வி எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்கோ அதை விட அதுக்கான பதில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. Really? நீங்க ரியல் ஃபாதரா இருந்திருந்தா என்ன இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா கியாராக்கு நீங்க வேர்ல்ட்லயே பெஸ்ட் ஃபாதர். உங்க மனைவியா இருந்தா அவங்க சொல்றதை நீங்க கேட்க மாட்டீங்க. நான் உங்க ஃப்ரெண்டு தானே, சோ நான் சொல்றதை நீங்க கேக்குறீங்க. கியாராக்கு நீங்க அதிகமாவே செல்லம் கொடுத்துட்டு இருக்கீங்க. நான் தடுக்கலன்னா இன்னும் அதிகமா செல்லம் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அவ சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்துருவீங்க. அப்படி அவ கேட்கறதுக்கு முன்னாடியே எல்லா பொருளும் அவளுக்கு கிடைச்சதுன்னா அவளுக்கு எந்த பொருளுக்கான மதிப்புமே தெரியாது இல்லையா? நீ இப்ப என்ன சொல்ல வரேன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தோம்னா நான் ஒரு நல்ல ஃபாதரா இருக்க முடியும், ரைட்? பிரக்யா, அடுப்புல என்ன வச்சிருக்க? அது வந்து குக்கர்ல ரைஸ் வச்சிட்டு வந்தேன். தீஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இந்தப்பா உன் ட்ரெஸ் போட்டுக்கோ. என்ன ட்ரெஸ்மா போட்டு வர்றீங்க? லாயர் ட்ரெஸ் தான். ஆனா இன்னைக்கு சென்ட்ரல் அப்ளையோட பிராக்டிஸ் இருக்கு. அதுல நான் பிரின்ஸா இருக்கேம்மா. ஆனா நீங்க எனக்கு லாயர் ட்ரெஸ் போட்டு வர்றீங்க. ஓ சாரி, நான் உன் பிரின்ஸ் ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன். இப்ப சிரிக்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சு? அப்பாவோட டென்ஷனுக்கான சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. எப்படி? அப்பா எப்பவுமே என்கிட்ட பெரிய நானே என்ன ஆவ, உன்னோட கெரியர் என்னன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. இதுக்கப்புறம் அவர் கேட்டாருன்னா நான் தெளிவா சொல்லிடுவேன். என் கெரியரை பத்தி டென்ஷனே ஆக வேண்டாம். ஏன்னா நான் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறாரோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டா போதும். டாக்டர் ஆகணும்னா டாக்டர் ட்ரெஸ், போலீஸ் ஆபீசர் ஆகணும்னா போலீஸ் ட்ரெஸ். ட்ரெஸ் மாறினா மனுஷங்களும் மாறிடுவாங்க இல்லையா? கரெக்டா? என்னோட பையன் எவ்வளவு இன்டெலிஜென்ட் ஆயிட்டான். நான் இப்ப வந்துடுறேன். அம்மா என்னடா என் லைஃப் கரெக்டா இருக்கான்னு ஒரு வாட்டி கேளுங்கம்மா. இங்க பாரு, இப்போ உன்னோட பெரியப்பாக்கு என்னோட உதவி தேவை. ஓகே, உதவி செஞ்சா உங்க பெரியப்பா ஜெயிச்சிடுவாரு. ஏன்னா உங்க பெரியப்பாவோட சென்ட்ரலாவை கூட்டிட்டு வர நேரம் வந்துருச்சு. ஐ ஃபை. என்ன பண்ற? ஐம் சாரி, நான் வந்து இட்ஸ் ஓகே. நீங்க பிரக்யாக்காவை பத்தி யோசிச்சிட்டு இருந்தீங்கல்ல? குட். பகல்ல கனவு கண்டது ரொம்ப நல்ல விஷயம். கனவு நினைவாக்குறது அதை விட நல்ல விஷயம். சோ உங்களோட கனவு இப்போ உண்மையிலேயே நிஜமாக போகுது. அண்ட் நீங்களே பாத்தீங்கல்ல, இட்ஸ் நாட் இரிட்டேட்டிங். என்ன இரிட்டேட்டிங்? யூ நோ வாட், நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக இங்க வந்துட்டு இருந்தேன். நடுவுல இவரை நான் பார்த்தேன்னா ஏதோ ஆழமா யோசிச்சுட்டு இருந்தாரு. சேம் பிராங்க் நான் அவருக்கும் பண்ணேன்.
ஆனா அவர் இரிட்டேட் ஆகி இந்த மாதிரி பண்ணாதன்னு சொன்னாரு. ஆனா உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுல ஏன்னா பிரக்யாக்காவை பத்தி நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்க. இது so much fun. சொல்லுங்க. எனக்கு என்னமோ பிரக்யா காதல கிச்சு கிச்சு மூட்டுற மாதிரி இருந்துச்சு. நார்மலா கூப்பிட்டு பார்த்துட்டாலே அவன் திரும்பி இருப்பான். அதுக்கு எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணணும்? நீங்க என்ன பத்தி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும். அப்படியா? உன்னை பத்தி நான் யோசிச்சுட்டு இருந்தேன்னா இதெல்லாம் இரிட்டேட்டிங்கா இருந்திருக்காதுங்கறியா? யா ஆஃப் கோர்ஸ் அது ரொமான்டிக்கா இருந்திருக்கும்ல. நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். உங்களோட இந்த தம்பி பிரதர் ப்ரோ ஏதோ ஒண்ணு இவர் கொஞ்ச நாளா ரொமான்டிக்கா பிஹேவ் பண்ண மாட்டேங்கிறாரு. அதெல்லாம் இவனுக்கு புரியாது. டேய் நீ தேவையில்லாம பேசாத. இங்க பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா ஹஸ்பண்டும் ரொம்ப பொறுப்பா மாறிடுவாங்க. அதெல்லாம் சரிதான். மனைவியோட ரொமான்ஸ் பண்றது ஒரு பொறுப்பு தானே. அந்த பொறுப்பு ஏன் உங்களுக்கு வரல? இவர்கிட்ட இருந்து கத்துக்கோங்க. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல கூட இவங்க கிட்ட என்னமா ரொமான்ஸ் இருக்கு. ஏய் கொஞ்சம் இரு. எதுக்காக இப்ப இவங்க விஷயத்தை நமக்குள்ள கொண்டு வர? யூ ஆர் சோ போரிங். இப்போ நீ குழந்தைங்க மாதிரியே பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. எல்லார்கிட்டயும் குழந்தைத்தனம் இருக்குங்க. அதுக்காக இப்படி எல்லாம் சேட்டை பண்ணலாமா? சேட்டை இல்லாத குழந்தைத்தனம் இருக்குமா? ஆனா அதுக்காக நீ இந்த மாதிரி ப்ளீஸ் வெயிட். இப்படி பேசுறத நிறுத்துறீங்களா? எதுக்காக நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க? விஷயத்தை எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க வரைக்கும் கொண்டு போறீங்க? டேய் இவகிட்ட எதுவுமே சொல்ல முடியாதுடா. இவன் சொல்றது கரெக்ட் தான். இறக வச்சு காது கிச்சு கிச்சு முட்டினா ஒரு மாதிரி இருக்கும். இது ரொமான்ஸோட முதல் ஸ்டெப்டா. இது இங்க இருந்து எங்கெல்லாம் போகணும் உனக்கு தெரியாது. ஆமா நீ இவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ. ஏன்னா இவ தான் உன்னோட ஃபேவரட் ஆச்சு. இதுக்கப்புறம் நான் இன்னும் க்ளோஸ் ஆக போறேன். ஏன்னா நான் இப்ப இவர்கிட்ட இவரோட ஃபேமிலியை க்ளோஸ் ஆக்கிறதுக்கு ஒரு நல்ல ஐடியா யோசிச்சு வச்சிருக்கேன். நிஜமா யோசிச்சியா? அப்புறம் எதுக்காக இறக காதல விட்டு டைம் வேஸ்ட் பண்ற? முதல்ல சொல்ல வேண்டியதானே? இல்ல இவர்தான் டைவர்ட் பண்ணிட்டாரு. ஓகே சோ நான் இப்பதான் சன்னியை அவனோட பிளே ரிஹர்சலுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன். தெரியாம நான் ஒரு லாயர் காஸ்டியூமா எடுத்துட்டேன். அதுக்காக என்ன சொன்னேன் தெரியுமா? என்ன? என் செல்ல குட்டி என்ன சொன்னானா, மா ட்ரெஸ் மாத்தணும்னா மனுஷங்களும் மாறிடுவாங்கன்னு சொன்னான். இமேஜின் இதுதான் நம்ம அப்ளை பண்ணணும். பிரக்யாக்காவோட பொய்ய நம்ம உண்மையா மாத்துறதுக்கு நம்ம ட்ரெஸ் மாத்திக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையான்னு நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். கல்யாணம் தான் ஆகலன்னு நான் தான் சொல்றேன்ல. அவங்க வேற வேற ரூம்ல தூங்குறாங்க. நீங்களும் தனமும் வேற வேற ரூம்ல தான் தூங்குறீங்க. ஆனா உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு அர்த்தம் இல்லல்ல. சோ சிச்சுவேஷன் காரணமா கூட இருக்கலாம்ல. காரணம் இல்லாமலும் இருக்கலாம். அதையும் நாம தெரிஞ்சுக்கலாம். சோ இது நல்ல ஐடியா. ஆனா என்ன ஐடியா? சோ the idea is நாம பிரக்யாக்கா இல்ல மிஸ்டர் கிங்கோட வாயில இருந்து இந்த உண்மைய எப்படியாவது வெளியில வர வைக்கணும். அவங்க சொன்னாதான் இது சரி வரும். அவங்க எப்படி இந்த உண்மையை சொல்லுவாங்க? என்ன நடந்தாலும் சரி அவங்க உண்மையை வெளியே சொல்றது ரொம்ப கஷ்டம். இந்தியன் எம்பசி ஆளுங்க இது பண்ணிடுவாங்க. எஸ் ஒரு இந்தியன் எம்பசி ஆளு அவங்க வீட்டுக்கு போகணும். போனா எல்லா இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸையும் கேட்பாங்க. அதாவது அவங்க கிட்ட விசா பாஸ்போர்ட்னு எல்லாத்தையும் நம்ம கேட்கணும். அப்புறம் பிரக்யாக்காவோட பாஸ்போர்ட் கையில வந்துச்சுன்னா அவங்க கிட்ட கேள்வி கேட்கலாம்ல. உங்க ரெண்டு பேரோட சர்நேம் எப்படி வேற வேறையா இருக்குன்னு கேட்கலாம். அப்படி கேட்கும்போது அவங்க பதில் சொல்லுவாங்கல்ல. அப்படியே அவங்க உண்மையை சொல்லலைன்னா அவங்க கிட்ட நாம அவங்களோட மேரேஜ் சர்டிபிகேட்ட கேட்கலாம். அது கண்டிப்பா அவங்க கிட்ட இருக்காது. அதுக்கப்புறம் அவங்களே நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலங்கிற உண்மையை நம்ம கிட்ட சொல்லிடுவாங்க. சூப்பர். யா ரைட். ஆனா எந்த எம்பசி ஆபீசர் இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுத்து வேலை செய்வாங்க? பிளான் என்னோடது. சோ நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். நிஜமாவா? யா இவ கண்டிப்பா இத செஞ்சிருவா. ஒரு நிமிஷம் 100% முடிச்சிருவா. எனக்கு இந்த பிளானே டவுட்டா தான் இருக்குங்கற. ஏன்னா இந்த பிளானே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ரொம்ப ரிஸ்கியானது வேற. இது யாருமே ஏத்துக்க முடியாது. இத வொர்க் அவுட் ஆகிறதுக்கு வெறும் 10% தான் சான்ஸ் இருக்கு. 90% சான்சஸ் ஃப்ளாப் ஆக தான் செய்யும். உன்னோட எக்ஸ்பர்ட் கமெண்ட் நான் இப்ப கேட்டனா? அட பண்றதுக்கு இவ ரெடியா இருக்கா. இவள பண்ண வைக்க நான் ரெடியா இருக்கேன். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்னது? எஸ் நாங்க ரெண்டு பேரும் ரெடியா இருக்கோம். சோ நீ ரெடி ஆகணும். அபி நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா அவங்களை ஏமாத்துறது ஒன்னும் சாதாரணமான விஷயம் கிடையாது. மாட்டிக்கிட்டா என்ன ஆகும்? போன தடவை நம்ம மாட்டிக்கிட்டப்போ பிரக்யா காப்பாத்த வந்தால. இந்த தடவை உங்களுக்கு ஏதாவது நான் உங்களை காப்பாத்த வரேன்டா. அப்ப இதுல ரிஸ்க் இருக்குங்கறத நீ ஏத்துக்கற? ரிஸ்க் எதுல தான்டா இல்ல. என்னால இந்த ரிஸ்க் எடுத்துக்க முடியாது. ஐ அம் சாரி பா. ப்ளீஸ் டா பிரபா ப்ளீஸ். அபி இதுல நிறைய ரிஸ்க் இருக்கு. புரிஞ்சுக்கடா. டேய் பிரக்யாவும் நானும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் பிரக்யா வீட்டுக்கு வந்துருவாங்கடா. ஆனா என்னோட வைஃப்க்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா நான் தான் இருக்கல. நான் எதுவுமே ஆக விட மாட்டேன். நீ கவலைப்படாத. ஐயோ என்னால முடியாதுப்பா. இது ப்ளீஸ் ஒத்துக்கோயேண்டா. நான் அதுக்காக என்ன வேணாலும் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஐயோ சரி விடு. நான் இவ கூட போய் தொடரேன். இப்பதான் ஆம்பளை மாதிரி பேசுறேன். யூனோ ஒருவேளை த்ரிஷா மட்டும் போயிருந்தானா 10% ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் இருந்தது. ஆனா இப்ப நீ போறதுனால 100% ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லடா. டேய் நீ எனக்கு நண்பனா இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுடா. நான் போறேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்கு இப்படி எமோஷனலா பேசிட்டு இருக்க? ஓகே bro cool bro I love you bro. பை பாட்டி. பாய்டா செல்லம்.
ஸ்கூல்ல போய் நல்லா படிக்கணும், சேட்டை பண்ண கூடாது. ஒழுங்கா ரிஹர்சல் பண்ணு. சீக்கிரம் கிளம்பு, லேட் ஆகுது. கியாரா போய் கார்ல ஏறு, நான் இப்ப வந்துடுறேன். ஓகே மாம். நான் த்ரிஷா கிட்ட பேசணும். அவர்கிட்ட அவளை பேச சொல்லணும். எங்க விஷயத்துல தலையிடாம இருக்க சொல்லணும். த்ரிஷா கிட்ட நேத்து என்னால பேச முடியல. இதுக்கு மேல ஏதாவது பெரிய பிரச்சனை வரதுக்கு முன்னாடி நான் இதை பத்தி த்ரிஷா கிட்ட பேசியே ஆகணும். பிரக்யா, சன்னி கியாராவோட ரிஹர்சல் இருக்குல்ல, நானும் உங்க கூட அங்க வரேன் ஆஸ் அ ஃபாதர். இல்ல, நீங்க எதுக்காக வரணும்? இல்ல, இன்னைக்கு ரிஹர்சல் மட்டும்தான். பிளே நடக்கும்போது நீங்க வாங்கல. நீங்களும் உங்க புது கான்சர்ட்டுக்காக ரிஹர்சல் பண்ணணும் இல்லையா? நான் தான் அவ கூட போறேன்ல. சோ எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உங்க பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும், கேரோட பிளேவும் நல்லா நடக்கணும். ஓகே மேடம், நீங்க சொன்னதையே நான் செய்யறேன். ஆனா என் புது ட்ரெஸ் எப்படி இருக்கு? கம் ஆன், இது என்னோட பிராண்ட் நியூ ஸ்டைல். நல்லதா இருக்கு. தேங்க் யூ. நான் கிளம்புறேன், லேட் ஆகுது எனக்கு. பை. நான் பாக்குறத எதுக்காக மத்தவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. கிங்கோட கண்ணுல எனக்கு மட்டும்தான் காதல் தெரியுது. ஆனா பிரக்யாவோட கண்ணுல எங்களுக்கு நடுவுல என்ன இருக்கு எனக்கு தெரியாது. ஆனா ஏதோ இருக்கு. அது எனக்கு பிடிச்சிருக்கு. எஸ், அப்படின்னா பிளான் சக்சஸ் ஆயிடும். பிளான் பண்ணபடி எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நடக்க போகுது. மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட். ஒரு தடவை ஃபோன் பண்ணி என்ன நடக்குதுன்னு கேட்கலாம். ஹலோ ஹலோ அண்ணா, சாரி, நான் ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கு கால் பண்ணேன். ஆனா அது உங்களுக்கு அவி சார், நீங்க கரெக்டான நம்பருக்கு தான் கால் பண்ணிருக்கீங்க. லக்வீர் சிங். லக்வீர் சிங்னா லக்கியா? ஆஃப் கோர்ஸ் மாமா, இட்ஸ் மீ. தெரியலையா? காட் த்ரிஷா, இந்த கெட்டப்ல நீ சூப்பரா இருக்க. கண்டுபிடிக்கவே முடியல. இல்ல தம்பி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேனா? இந்த கெட்டப் எப்படி? சீ, உன்னை இந்த கெட்டப்ல நிறைய தடவை பார்த்திருக்கேன். ஆனா த்ரிஷா பாரு, அவளை கொஞ்சம் கூட கண்டுபிடிக்க முடியல. ஆமா, என்ன லக்வீர் சிங் லக்கின்னு பேர் வச்சிருக்க? அட, லக்குன்னு பேர் வச்சதானே நமக்கு லக் இருக்கும். சரி, அவனோட பேர் என்ன? ஹாப்பி சிங். ஹாப்பி சிங். ஹாப்பியா இருந்தாதான் பயமும் அதிகமா இருக்காதுல்ல? கரெக்டா? சரியா சொன்ன. சரி, வேலை எந்த அளவுக்கு போயிருக்கு? டேய், இப்பதான்டா ஸ்பாட்டுக்கே வந்திருக்கோம். எப்படியோ தருண் நேஹாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டோம். கொஞ்ச நேரத்துல பிரக்யா கியாராவை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் நாங்க எங்களோட வேலையில இறங்கிடுவோம். ஒருவேளை அவ கூட்டிட்டு போலனா? இல்ல, நாங்க இப்பதான் கியாரா கிட்ட பேசணும். அவ எங்க கிட்ட அம்மா ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவாங்கன்னு சொன்னா, பிளேவோட ரிஹர்சலுக்காக. வந்துட்டாங்க. குனிங்க குனிங்க. ஏய், என்னாச்சு? எதுக்கு குனிஞ்சிட்டீங்க? பிரக்யா இப்பதான்டா கியாராவை கூட்டிட்டு வெளியில வராங்க. அவங்க எங்களை பார்க்க கூடாதுன்னு தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோம். கிரேட். கரெக்ட் டைம்க்கு எல்லாம் நடக்குது. நீங்க சீக்கிரமா வீட்டுக்குள்ள போங்க. பிளானை ஸ்டார்ட் பண்ணுங்க. டென்ஷன் ஆகாதீங்க. இந்த பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். எப்படி சொல்றீங்க? அது சீக்ரெட். இல்ல, ஆக்சுவலா சொல்லிடுறேன். நான் காயினை ஃபிளிப் பண்ணேன். ஹெட்ஸ் வந்தா பிளான் சூப்பர் ஹிட், டெயில் வந்தா ஃப்ளாப்னு நினைச்சேன். அண்ட் கெஸ் வாட்? ஹெட் தான் வந்துச்சு. சோ பிளான் சக்சஸ்ஃபுல் தான். த்ரிஷா, இவன் இந்த பிளான்ல இன்வால்வ் ஆகாததுனால எவ்வளவு திமிரா பேசுறான் பாத்தியா? டேய், ஓவரா பேசுன உத வாங்குவேன். என்ன ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன், என்னைய உதப்பேங்கற? வேலையை ஒழுங்கா முடிக்காம வா, உன்னை என்ன பண்றேன் பாரு. அதுக்கெல்லாம் உனக்கு சான்ஸ் கொடுத்தாதானே தம்பி. நான் வேலையை எப்படி முடிச்சிட்டு வரேன்னு மட்டும் பாரு. ஓவர் கான்ஃபிடன்ஸா? நீ வீட்டுக்கு வா செல்லம், உனக்கு இருக்கு. அப்படியா? வீட்டுக்கு வரட்டுமா? சரிப்பா, நாங்க வந்துடுறோம். வா த்ரிஷா, வீட்டுக்கு போலாம். வரதுக்கு முன்னாடி வேலையை முடிச்சிட்டு வா. நீ முதல்ல பேசி முடி ராஜா, இதுதானே இப்போ உனக்கு இம்பார்ட்டன்ட். டேய் வேணாம், வேலையை முடிக்காம வந்த உன்னை துவச்சிருவேன். வேலையை முடிச்சிட்டு வந்த உன்னை தலை மேல தூக்கி வச்சுப்பேன். உனக்கு என்ன வேணும்னு நீயே முடிவு பண்ணிக்க. அடி வேணுமா இல்ல தலையில தூக்கி வைக்கணுமா? ஓ, அப்படிங்களா சார்? சரிங்க, அப்ப அடிங்க. நீங்க நீங்க வாடா ரெண்டு அடிக்க. பேரும் என்ன பண்றீங்க? எதுக்கு இப்ப குழந்தை மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க? முதல்ல நீ அவனுக்கு புரிய வை. நீ உன் புருஷனுக்கு புரிய வை த்ரிஷா. இந்த சிச்சுவேஷன் என்னன்றதை ரெண்டு பேரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாமா, நீங்க போனை வைங்க, நாங்க மிஷனுக்காக போறோம். ஒரு நிமிஷம் இரு த்ரிஷா, இந்த டர்பன் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. டேய், என்னடா உன் பிரச்சனை? இந்த நேரத்துல உனக்கு கம்ஃபர்ட் தேவையா? இவன் உள்ள போய் என்ன பண்ணுவானோ? இவன் ஏதாவது சொதப்பிடுவானோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. இல்ல இல்ல மாமா, நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. இந்த மாதிரி வேலையில இவர் கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுவாரு. ஹஸ்பண்ட் மேல இவ்வளவு சந்தேகப்படாதீங்க. ஹி இஸ் குட். அப்படியா? 1000 தான் இருந்தாலும் உன்னோட புருஷன்ல. நீங்க விடுங்க, பாக்குறதுக்கு ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. ஏய், நாம என்ன பார்ட்டிக்கா போயிட்டு இருக்கோம்? என்ன ஹேண்ட்ஸம் ஹஸ்பண்டா மாத்தி கூட்டி போறதுக்கு? நீங்க ரெண்டு பேரும் போட்ட பிளான்ல இன்னைக்கு நான் தான் மாட்ட போறேன்னு பயமா இருக்கு. நீங்க மாட்ட மாட்டீங்க. கொஞ்சமாவது என்ன நம்புங்களா?
இங்க பாருங்க, நான் உங்க கூட வரேன்ல, எந்த தப்பும் நடக்க விட மாட்டேன். நானும் உங்களுக்கு துணையா இருப்பேன். ஓகே गाइस, காலை கட் பண்ணாதீங்க. உள்ள நடக்கிறத நான் பார்க்கணும். இல்ல நீங்க சன்னியோட ஸ்கூலுக்கு போகணும். எங்களை எங்க வேலையை செய்ய விடுங்க, நீங்க உங்க வேலையை பாருங்க. ஆதாரத்தை கலெக்ட் பண்றது ரொம்ப முக்கியமான வேலை. பிரக்யாக்கா கிங்கோட மேரிடா இல்லையான்னு தெரியறதுக்காக போறோம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி போங்க போங்க. கோ லக்கி. பை தி வே த்ரிஷா, நீ இந்த கெட்டப்ல கியூட்டா இருக்க. பிரபாவும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கா. ஆனா இவங்கிட்ட தாடி வைக்க சொல்லி எத்தனையோ தடவை சொன்னேன். ஏன்னா ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான். சொன்னா எங்க கேக்குறேன். ஆக்சுவலி பெரிய மீசை வச்சா அது த்ரிஷாக்கு பிடிக்காது, அதான். நீங்க எப்படி இருந்தாலும் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஹலோ ரோமியோ ஜூலியட், ரொமான்ஸ் எல்லாம் அப்புறம் பண்ணிக்கோங்க. முதல்ல என்னோட வேலையை முடிங்க. அப்பதான் லைஃப்ல நானும் ரொமான்ஸ் பண்ண முடியும். ப்ளீஸ். ஓகே, நான் இப்ப போனை வைக்கிறேன். ஏன்னா நாங்க உள்ள போகணும். ஓகே, புரியுதா? சரி சரி. ஆனா காலை கட் பண்ணாத. டேய், ஆனா நான் என்னோட வேலையை பண்றேன், நீங்க உங்க வேலையை பாருங்க. கால் ஆன்ல இருந்தா என்ன பிரச்சனை? ஓகே ஓகே, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க. சீக்கிரமா போய் நாங்க ஆதாரத்தை கலெக்ட் பண்ணணும். நாங்க போறோம். ஓகே. புது ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நீ என்னுடைய வாழ்க்கையில வந்ததுல இருந்து என்னுடைய வாழ்க்கையே மாறி போயிடுச்சு. என் லைஃப்ல வந்து என்ன ஒரு பெட்டர் பர்சனா மாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. என்னால கண்டிப்பா முடியும். எஸ், நம்மளால இது முடியும். முடியும். ஒன் செகண்ட், முதல்ல எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிறேன். டர்பன் செக், செக், தாடி செக், மீசை செக். செக். இங்க பாரு, நீ எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோ ப்ளீஸ். நான் வேற இப்ப ரொம்ப நர்வஸா இருக்கேன். ஒருவேளை மாட்டிக்கிட்டேன்னா? நீங்க இப்படி பயப்படுறத பார்த்துதான் மாமா உங்களை பயந்தாங்கோலின்னு சொல்றாரு. இங்க பாருங்க, நேச்சுரலா இருங்க, நல்லா நடிக்கணும். All the best. Let's do this. ஐயோ கடவுளே. 1 2 3. கிங் சிங்கர். எஸ், கிங் சிங் தான். நீங்க யாரு? We are from Indian Embassy. இந்தியன் எம்பசி. ஆமா, எங்களை பார்த்தா அப்படி தெரியல. ஆமா, உண்மைதான். நாங்க பாக்குறதுக்கு எப்படி இருந்தா எங்க ஐடியா பார்த்தா டவுட் போயிடும் இல்லையா? அதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா எங்க ஐடியா வேணும் பாக்குறீங்களான்னு கேக்குறேன். யா ஷூர். சரி, என்னங்க வாங்கிக்கோங்க. myself happyங்க. அப்புறம் இவங்க என்னோட சீனியர் லக்கி. இவர்தான் ஹர்ப்ரீத் சிங், அதாவது ஹாப்பி. என்னோட பேரு லக்வீர் சிங், அதாவது லக்கி. நைஸ் டு மீட் யூ.
சரி நீங்க தான் எங்களோட ஐடி கார்டை பாத்துட்டீங்கல, இப்போ நாங்க உங்க வீட்டை பார்க்கலாமா? வாட் டு யூ மீன்? எதுக்காக வீட்டை பார்க்கணும்? ஏன்னா உங்களோட பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்ன கம்ப்ளைண்ட்? கம்ப்ளைண்ட் என்னன்னா, நீங்க ஒரு ஃபாரினர் ஆவீங்க, நீங்க உங்க ஃபேமிலி கூட இந்தியாவிலே ஓவர் ஸ்டே பண்ணிருக்கீங்கிறது தான் கம்ப்ளைண்ட். வாட் ரபிஷ். Be careful, Mr. Singh. நீங்க embassy ஆளுங்க கிட்ட இப்படி பேசக்கூடாது. No, no, no. என்ன சொல்ல வந்தேன்னா, நான் ஒன்றும் இங்க சும்மா ஸ்டே பண்ணிட்டு இருக்கல. நான் இங்க ஒரு மியூசிக் கான்ட்ராக்ட்ல இருக்கேன். இதனால தான் இந்தியாவில் என்னுடைய ஃபேமிலி கூட நான் இருக்கேன். அப்படின்னா நீங்க ஒன்னும் பண்ணுங்க, உங்ககிட்ட இருக்கிற பேன் கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லா கார்டும் எல்லாத்தையும் எடுத்து காட்டிடுங்க. ஜாதகத்தை எடுத்துட்டு வரவா? இங்க பாருங்க, இதெல்லாம் இந்தியன் டாக்குமெண்ட்ஸ். ஆனா நாங்க லண்டன்ல இருந்து வந்திருக்கோம். இவர் சொன்னதுக்கான அர்த்தம் என்னன்னா, அது எல்லாமே இந்தியன் டாக்குமெண்ட்ஸ் தான். அப்படின்னா நீங்க உங்களோட விசா, பாஸ்போர்ட், உங்க கம்பெனியோட கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் கொண்டு வாங்க. நாங்க கண்டிப்பா செக் பண்ண போறோம். சாரி, என்னால கண்டிப்பா இந்த மாதிரி யார்கிட்டயும் பேப்பர்ஸை காட்ட முடியாது. ஓகே, நீங்க ஒரு மொபைல் கம்பெனியோட எம்ப்ளாய் கிட்ட பேசல தம்பி, இந்தியன் எம்பசி ஆள் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு இந்தியன் எம்பசியோட ரூல்ஸ் ரொம்ப நல்லாவே தெரியும். ஏதாவது பிரச்சனை இருந்தா என்ன ஆபீஸ்க்கு வர சொல்லிருப்பாங்க. இப்படி வீட்டுக்கு ஆளுங்களை அனுப்ப மாட்டாங்க. ஏய், இது இந்தியா, இங்க எல்லாமே நடக்கும்னு ஹலோ, சொல்லு. இது இந்தியா கோ, இங்க இந்த மாதிரி விஷயம் நடக்கும். எல்லா கண்ட்ரியோட எம்பசி ரூல்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். புரியுதா? எம்பசியோட ரூல்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லு. எம்பசி ரூல்ஸ் சேஞ்ச் ஆயி போச்சு. எந்த கண்ட்ரியோடது சேஞ்ச் ஆச்சு? அட இந்தியன் எம்பசி இதுதான், வேற எதுடா? அட இந்தியன் எம்பசி தான், வேற என்னடா? டேய், என்னடா இப்படி சொல்லிட்ட? என்ன நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க?